வணக்கம். செய்திச் சுருக்கம். இந்தியாவை தாண்டிதான் எல்லாமே. இந்தோனேஷியாவில் கர்ஜித்த மோடி. இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றினார். கோடிக்கணக்கான மக்களின் கனவுகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நாடாக இந்தியா உள்ளது. எரிசக்தி முதல் சிப் உற்பத்தி வரை இந்தியாவை யாராலும் நிறுத்த முடியாது. இந்தோனேஷியாவிற்காக மட்டுமல்லாமல் ஆசியான் அமைப்புக்கும் ஒரு சக்தியாக இந்தியா திகழும். இந்தோனேஷியா அதிபர் இந்தியாவின் உண்மையான நண்பர். இந்தோனேஷியா மக்கள் அளித்த அன்பிற்கும் வரவேற்பிற்கும் நன்றி. இதனை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. இந்தியா மீதான அன்பு மரியாதையை உங்கள் ஒவ்வொருவரின் முகத்திலும் பார்க்கிறேன். இன்று இந்தோனேஷியாவின் உயர்ந்த விருது கிடைத்தது எனக்கு கௌரவமாக உள்ளது. இது 140 கோடி இந்தியர்களுக்கு கிடைத்த பெருமை. இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையிலான நட்பிற்கு அடையாளமாக உள்ளது. இந்தியாவின் டிஎன்ஏவை கொண்டுள்ளதாக இந்தோனேஷிய அதிபர் தெரிவித்தார். இந்த வார்த்தையால் லட்சக்கணக்கான இந்தியர்களின் மனதை வென்றுள்ளீர்கள். அந்த ஒரு வார்த்தை இந்திய மக்களின் மனதை தொட்டுள்ளது. இந்தியாவும் இந்தோனேஷியாவும் மனதளவில் மட்டுமல்ல, புவியியல் ரீதியாகவும் நெருங்கிய அண்டை நாடுகள். இந்தியாவின் நிக்கோபார் தீவுக்கும் இந்தோனேஷியாவின் ஆக்சேவுக்கும் இடையிலான தூரம் 150 கிலோமீட்டர் மட்டுமே. இந்தியாவின் பல மாநிலங்களை விட இந்தோனேஷியாவின் ஒரு பகுதி இந்திய தீவுக்கு மிக அருகில் உள்ளது. கடந்த 4ஆம் தேதி இந்தியாவில் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் திறக்கப்பட்டது. இந்த கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருளின் அளவு வியப்பு அளிக்க வைக்கும். அதில் பயன்படுத்தப்பட்ட ஸ்டீலை பயன்படுத்தி 40 ஈஃபில் டவர் அல்லது 5 புர்ஜ் கலீஃபா அமைக்கலாம். அங்கு பயன்படுத்தப்பட்ட கேபிள் மூலம் உலகத்தை 2 சுற்று சுற்றி கட்டி வைக்கலாம். இதுபோன்ற முயற்சிகளின் காரணமாக சுத்திகரிப்பு திறனில் இந்தியா தற்போது உலக அளவில் முதல் 4 நாடுகளில் ஒன்றாக உயர்ந்துள்ளது என பிரதமர் மோடி பேசினார். साथियों, आज भारत में एक और ऐसी व्यवस्था बनी है जो अभूतपूर्व है, शानदार है. ये है डायरेक्ट बेनिफिट ट्रांसफर, डीबीटी. एक ऐसी फुल प्रूफ व्यवस्था है जिसमें बिना लीकेज लाभार्थियों तक पूरा पैसा पहुंच जाता है. अभी एक सज्जन आए थे, वो पूछ रहे थे कि बंगाल के लिए मेरा विजन क्या है. ये विजन है डायरेक्ट बेनिफिट ट्रांसफर, नो लीकेज, नो कट की. திமுக அதிமுக புகார். அரசிடம் விளக்கம் கேட்க கவர்னர் முடிவு. குதிரை பேரம் குறித்து தாவேக அரசிடம் விளக்கம் கேட்க கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடந்த மே 7ஆம் தேதி கவர்னரை தாவேக தலைவர் விஜய் சந்தித்தார். அப்போது தன் கட்சியின் ஒரே எம்எல்ஏவை குதிரை பேரம் நடத்தி இழுத்துவிட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் குற்றம் சாட்டினார். தாவேக ஆட்சி அமைத்த பின் அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் பதவியை ராஜினாமா செய்து தாவேகவில் இணைந்தனர். மேலும் பல எம்எல்ஏக்களை இழக்க தாவேக முயற்சித்து வருவதாக அதிமுக குற்றம் சாட்டி வருகிறது. தங்கள் எம்எல்ஏக்களை இழுக்க முயற்சி நடப்பதாக திமுகவும் கூறி வருகிறது. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி கவர்னரை சந்தித்த அதிமுக, திமுக, பாஜக நிர்வாகிகள் தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாகவும் அதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்நிலையில் மாநில அரசிடம் விளக்கம் கேட்க அரசியல் சட்டப்பிரிவு 167 கவர்னருக்கு அதிகாரம் அளித்துள்ளது. அதன்படி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகவில் இணைந்தது தொடர்பாக விளக்கம் கேட்க கவர்னர் முடிவு செய்துள்ளார் என கவர்னர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொய்க்கால் குதிரை போன்றது தாவேக கூட்டணி அரசு, பழனிசாமி விமர்சனம். சட்டசபை தேர்தலில் அதிமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்தும் கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் கட்சித் தலைமை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. அதன்படி ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது பழனிசாமி பேசியதாவது: சட்டசபை தேர்தலில் தாவேக முழுமையான வெற்றி பெறவில்லை. திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு பொய்க்கால் குதிரை அரசாகத்தான் இந்த அரசு நடக்கிறது. திமுக ஆட்சியின் நீட்சியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பாலியல் வன்கொடுமை என தினமும் நடக்கிறது. ஆனால் முதல்வர் விஜயும் அவரது அமைச்சர்களும் ரீல்ஸ் எடுப்பதில்தான் குறியாக இருக்கின்றனர்.
இப்போது தவேக அரசுக்கு முட்டுக் கொடுக்கும் கூட்டணி கட்சியினரே தவேக அரசை எந்நேரம் வேண்டுமென்றாலும் கவிழ்த்து விடுவர். உள்ளாட்சி தேர்தலுக்கு இப்போதில் இருந்தே தயாராக வேண்டும். கட்சிக்கு நேர்மையாக விசுவாசமாக இருப்பவர்கள் பெயரை மட்டும் பரிந்துரை செய்யுங்கள். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் நிச்சயம் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று அவர் கூறியுள்ளார். தவேகவில் இணையும் திமுக மாஜி அமைச்சர் கலக்கத்தில் உதயநிதி. சட்டசபை தேர்தலுக்கு பின் தவேக அரசு அமைந்துள்ள நிலையில் அக்கட்சியில் மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் இணைந்து வருகின்றனர். குறிப்பாக அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், மாநில நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் தவேகவுக்கு தாவி உள்ளனர். இந்நிலையில் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் நிர்வாகிகள் பலர் திமுகவை விட்டு வெளியேறாவிட்டாலும் கட்சி பணிகளை செய்யாமல் ஒதுங்கி வருகின்றனர். அதே நேரத்தில் மாவட்ட, நகர பகுதி, வட்ட அளவிலான நிர்வாகிகள் பலர் தவேகவில் இணைந்து வருகின்றனர். மேலும் திமுக முக்கிய பிரமுகர்களின் வாரிசுகள் தவேகவை நோக்கி செல்கின்றனர். சிலரிடம் பேச்சுவார்த்தை நடப்பதாக தெரிகிறது. விரைவில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் தவேகவில் சேர இருப்பதாக கூறப்படுகிறது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக திமுக நடத்திய போராட்டத்தில் அவர் திமுக கரைவேட்டி கட்டாமல் பங்கேற்றார். மாணவரணி சார்பில் நடந்த போராட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை. முதல்வர் விஜய் கரூர் மாவட்ட சுற்றுப்பயணம் முடிந்து சென்னை திரும்பியதும் திமுக நிர்வாகிகள் சிலர் தவேகவில் இணைய உள்ளனர். அதிமுகவில் இருந்து பலர் தவேக செல்லும் நிலையில் தற்போது திமுகவில் இருந்தும் வெளியேற்றம் தொடங்கியிருப்பதால் திமுக இளைஞரணி செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி கலக்கமடைந்துள்ளார். தவேகவுக்கு தாவ தயாராகும் நிர்வாகிகளை தடுக்க முயற்சிக்குமாறு இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். மாஜி அமைச்சர் சிவசங்கருக்கு பண மோசடி வழக்கில் தொடர்பு. கைதானவர் அதிர்ச்சி வாக்குமூலம். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இளஞ்செழியன். இவர் கடந்த திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் உதவி பொறியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் 23 லட்சம் ரூபாய் வாங்கி மோசடி செய்துள்ளார். இவரை சென்னை மாநகர போலீசின் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே இம்மோசடி தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரித்து வாக்குமூலம் பெற்றுள்ளனர். அப்போது இளஞ்செழியன் என்பவர் யார் என்றே எனக்கு தெரியாது, அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என போலீசாரிடம் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஆனால் சிவசங்கருடன் இளஞ்செழியன் தொடர்பில் இருந்ததற்கான ஆதாரங்களை போலீசார் திரட்டியுள்ளனர். இளஞ்செழியனிடம் விசாரித்த போது பண மோசடியில் சிவசங்கருக்கு தொடர்பு உள்ளது, அவர் கூறியதால் சிவசங்கரின் வலதுகரமாக இருந்த நபர்களிடம் பணம் கொடுத்தேன் என இளஞ்செழியன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் சிவசங்கரை மீண்டும் விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிருடன் மண்ணில் புதைந்த மக்கள். மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடுதல். கேரளாவின் வயநாடு மாவட்டம் கல்லாடியில் சுரங்கப்பாதை கட்டுமான பகுதியில் மீனாட்சி பாலம் அருகே பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதுவரை 5 பேர் மண்ணில் புதைந்து இறந்துள்ளனர். இன்னும் சிலர் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மோப்ப நாய்கள் உதவியுடன் மீட்புப் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. இரவிலும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினருடன் உள்ளூர் மக்களும் சேர்ந்து தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இச்சூழலில் வயநாடு மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் தீவிர கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் அங்குள்ள குவாரிகள், சுற்றுலா மையங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களுக்கும் தற்காலிக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 38 பேருக்கும் தூக்கு உறுதியானது. குஜராத் வழக்கில் அதிரடி திருப்பம். 2008 ஜூலை 26ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அடுத்தடுத்து சங்கிலி தொடர் போல குண்டுகள் வெடித்தன. வெறும் 70 நிமிட இடைவெளியில் நகரின் 14 முக்கிய இடங்களில் 21 குண்டுகள் வெடித்துச் சிதறின. இந்த கோர சம்பவத்தில் 58 அப்பாவி மக்கள் இறந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதில் கொடுமை என்னவென்றால், குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவமனைகளையும் குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். அகமதாபாத்தில் 21 குண்டுகள் வெடித்த அதே காலகட்டத்தில் குஜராத்தின் மற்றொரு முக்கிய நகரான சூரத்திலும் பயங்கரவாதிகள் 15 இடங்களில் குண்டுகளை வைத்திருந்தனர். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவை வெடிக்காமல் முறியடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் அப்போது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை உண்டாக்கியது. இந்த கொடூர தாக்குதலுக்கு பின்னால் இந்தியன் முஜாஹிதீன் என்ற பயங்கரவாத அமைப்பு இருந்தது. 2002இல் குஜராத்தில் நடந்த கலவரத்திற்கு பழிவாங்கும் விதமாகவே இந்த தாக்குதலை நடத்தியதாக அந்த அமைப்பு அறிவித்தது. இந்த தாக்குதலுக்கான சதி 2007 டிசம்பரில் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் திட்டமிடப்பட்டது தெரியவந்தது. தடை செய்யப்பட்ட சிமி அமைப்பால் நடத்தப்பட்ட ரகசிய பயிற்சி முகாமில் பயங்கரவாத சதி நடந்தது அம்பலமானது. இந்த வழக்கை விரிவாக விசாரித்த குஜராத் ஸ்பெஷல் கோர்ட் கடந்த 2022ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்தியாவின் மிக நீளமான குற்றவியல் விசாரணைகளில் ஒன்றாக இந்த வழக்கு கருதப்படுகிறது. இதனை அரிதினும் அரிதான வழக்கு என குறிப்பிட்ட நீதிபதிகள் குற்றவாளிகளில் 38 பேருக்கு தூக்கு தண்டனை, 11 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கினர். இந்திய நீதித்துறை வரலாற்றில் முதன்முறையாக ஒரே வழக்கில் இத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. குற்றவாளிகளில் பலர் மருத்துவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் கணினி வல்லுநர்கள் என மெத்த படித்தவர்களாக இருந்தனர். இந்த வழக்கின் உண்மைத்தன்மையை நிரூபிக்க அரசு தரப்பில் 1163 சாட்சிகள் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டனர். பயங்கரவாதிகளால் சாட்சிகளுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக 26 முக்கிய சாட்சிகளின் அடையாளங்கள் கோர்ட்டால் முற்றிலும் ரகசியமாக வைக்கப்பட்டன. 2022இல் ஸ்பெஷல் கோர்ட் வழங்கிய தீர்ப்பு மட்டுமே சுமார் 7015 பக்கங்களை கொண்ட பிரம்மாண்டமான ஆவணமாகும். குற்றவாளிகள் குஜராத் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 11 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் ஸ்பெஷல் கோர்ட்டின் இந்த கடுமையான தீர்ப்பை எதிர்த்து குற்றவாளிகள் தரப்பில் குஜராத் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் குற்றவாளிகளின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தனர். 38 பேரின் தூக்கு தண்டனையையும் 11 பேரின் ஆயுள் தண்டனையையும் முழுமையாக உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளனர். வழக்கு விசாரணைக்கும் தீர்ப்புக்கும் இடையே மற்றுமொரு அதிர்ச்சி சம்பவமும் நடந்துள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த குற்றவாளிகளில் 24 பேர் சிறையிலிருந்து தப்பிப்பதற்காக சுமார் 213 அடி நீளத்திற்கு ரகசிய சுரங்கம் தோண்டினர். ஆனால் இந்த சதித்திட்டம் உரிய நேரத்தில் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டது.